Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது என்னன்னா bread crumbs வந்து வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த bread crumbs வச்சு நம்ம நிறைய ஸ்நாக் ஐட்டம் பண்ணலாம். chicken nuggets, cutlet, நிறைய crispy fries அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த bread crumbs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வாங்க இந்த bread crumbs எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து bread crumbs பண்றதுக்கு இன்னைக்கு வந்து 4 bread எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து நீங்க எந்த bread வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து white bread தான் எடுத்துர்க்கேன். 4 bread எடுத்துர்க்கேன். இப்போ bread crumbs செய்யறதுக்கு நான் வந்து தவாவை அடுப்புல வச்சிருக்கேன். தவா வந்து நல்லா சூடாயிடுச்சு. தவா சூடான பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. இப்போ இதில் நம்ம ப்ரெட்டு போட்டுக்கலாம். இது ரோஸ்ட் ஆகிற டைமில் இந்த மாதிரி மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தமாக ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஒரு நிமிஷம் போல் ஒரு சைடு ரோஸ்ட் பண்ணியிருக்கு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம் அதை. பாருங்க, இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போதும், லைட்டாக ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்ட்டு இல்லை. இப்போ இன்னொரு சைடும் வந்து ஒரு நிமிஷம் போல் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நான் இப்போ திருப்பி போடுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இன்னொரு ரெண்டையும் நான் ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு சைடு ஒரு நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு நிமிஷம் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஒரு நிமிஷம் போல் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ திருப்பி போடுறேன். இப்போ இன்னொரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பாருங்க, இன்னொரு சைடும் ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்லா. நான் எடுத்துடுறேன். இப்போ பாருங்க, 4த்தையும் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும், ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா கலர் வந்து நல்லா இருக்காது. இப்போ இது வந்து நல்லா ஆறணும். ஆறிட்ட பிறகு தான் நம்ம மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணணும். இப்போ இது ஆறட்டும். இப்போ பாருங்கள், இது ப்ரெட்டெல்லாம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க ப்ரெட்டை. பாருங்க, இப்போவே எவ்வளோ கிறிஸ்பியாக வருது. இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு அப்புறமா பவுட்ரு பண்ணுங்கள். இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்து நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வீட்லேயே நம்ம வந்து பிரெட் கிரம்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும் நல்லா. இப்போ இதை வந்து நல்லா நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு ஹேர்டைட் பாக்ஸ், சுத்தமாக காற்றே போகாத இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹேர்டைட் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 8லேருந்து 10 நாள் வரையும் யூஸ் பண்ணலாம். எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நார்மல் டெம்பரேச்சரில் வைக்க வேண்டாம், நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 8லேருந்து 10 நாளைக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். எதுவுமே ஆகாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நம்ம எப்படி செஞ்சு வச்சோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பிரெட் கிரம்ஸை வச்சு என்னென்ன ரெசிபி செய்யலான்றதையும் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.